ஹாய் வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் மீன் குழம்பு எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு விளக்கெண்ணையும் நல்லெண்ணெயும் கலந்து ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம், முழு பெப்பர் கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம் போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பல் பூண்டு போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய தக்காளியை மிக்சியில் அடித்து எடுத்திருக்கேன். அதையும் ஊற்றிட்டு அதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தக்காளியை வணங்க விட்டுடலாம். இது கூட ஒரு 2½ டீஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் போட்டு நல்லா தக்காளியும் மிளகாய்த்தூள் நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வணங்கட்டும். இது இப்போ நல்லா வணங்கிடுச்சு. வணங்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் 2 பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்துருக்கிறேன். அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு மல்லித்தூள் புளி ஊற்றுனதுக்கப்புறம் தான் போடணும். அதனால் 3½ டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சிடலாம். அந்த ராஸ்மெல்லாம் போகட்டும். ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா ஒரு அரை மூடி தேங்காயை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டையுமே உள்ளே ஊற்றிட்டு நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து கொதிக்க விட்டுடலாம். கொதித்து அது ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை போட்டு ஒரு கொதியிலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு தயார். நான் இன்றைக்கி ரோஹு மீன் வச்சு தான் மீன் குழம்பு செஞ்சேன். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. மீன் போட்டதுமே ஒரு கொதியிலேயே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குழம்பு சூட்லேயே மீன் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நமக்கு மீன் குழம்பு தயாராகிடுச்சு. ரொம்ப நேரம் கொதிச்சிருச்சுன்னா மீன் உடஞ்சி போயிடும். அது பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.